அடுத்தது பால்வளத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் நம்ம தமிழ்நாட்டில், மனோ தங்கராஜ் அவர் பேர். அவர் என்ன சொல்கிறாரு, மோடி எத்தனை முறை இது சென்னைக்கு வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சவால் விடுறார். மோடி எத்தனை முறை வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அமித்ஷா ஒரு முறை தான் வந்தார், கரண்ட்டாக கட் பண்ணிங்க, ஒட்ட வாழை நறுக்கி 250 நாள் ஜெயிலில் வச்சுட்டார். வெளியில் வர முடியாமல் கையையும் காலையும் இது பண்ணிக்கிட்டு எப்படியா வெளியில் வர்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மோடியை பீஸ் ஆக்குவீங்கன்னு நேற்று பேசினார் உங்கள் மந்திரி. எஃப்ஐஆர் 5 செக்ஷனில். இப்போ எத்தனை முறை வந்தாலும் ஒரு முறை வந்து பேசுனதுக்கு இந்த அதுகதி ஆகிப்போச்சு. அதுக்கடுத்தது நீங்கள் இது பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம சின்ன பையன் உதயநிதி சனாதனத்தை பற்றி பேசினார், 2000 கேஸை போட்டு விட்டாங்க. இப்போ சின்ன பையனை பற்றி என்ன செய்தி தெரியுமா, அம்மாட்ட போய் அழுகிறாரு. அம்மா என்னை வந்து நான் ஒழுங்காக நல்லா ஜாலியாக ரெட் ஜெயிண்டில் இருந்துக்கிட்டு நல்லா ஜாலியாக நல்லா எந்த கவலையும் இல்லாமல் 10 மணி இப்போ நைட்டு 2 மணிக்கு வந்து வர்றது, 10 மணி வரைக்கும் எந்திரிக்கிறது, அப்படியே ஜாலியாக ஒரு ப்ளே பாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தேனம்மா. என்னையை கொண்டாந்து அப்பா அந்த அரசியல் இழுத்து விட்டார். வாய் திறந்து பேசினாலே கேஸை போடுறாங்களம்மா. ஏதோ சனாதனத்தை பற்றி பேசணும் ஒருத்தன் எழுதி கொடுத்தான், அவனைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன், எவன் எழுதி கொடுத்தானே தெரியல. அவன் கொடுத்த பிட்டு பேப்பரை பார்த்து சனாதனத்தை ஒழித்து விடுவேன் 2000 கேஸை போட்டு விட்டாங்க. எத்தனை மாநிலங்களுக்கு நான் போகிறது, எத்தனை ஹைகோர்ட்டுக்கு போகிறது, எத்தனை கேஸை நடத்துறது. என்னை ஆளை விட்டுருமா, நான் அரசியலை விட்டே போயிடுறேன், அப்பாட்ட சொல்லி ரெஜெயிண்ட்டுக்கு போகிறேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காராம். இது ஜோக்குக்காக சொல்ல, உண்மையிலேயே. அப்போ 2-3 நாளாக சின்ன பையனுடைய பேட்டி எதுவும் வந்திருக்காது, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. அப்படியே வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறாராம். தாயிடம் இப்போ இது பண்ணி அப்பாட்ட சொல்லி எனக்கு அரசியல் வேணாம், இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காராம். அதனால் மோடி ஒரு தடவை வந்தது, 2 தடவை வந்தது, சனாதனத்தை வந்து நீங்கள் பேசுனது எல்லாத்துக்கும் அடித்து கிடைத்த அடியில் எல்லாம் கலங்கி போயிருக்காங்க. இந்த லெவலில் வந்து மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சர், மோடி எத்தனை முறை வந்தாலும் எங்களை ஒன்றும் இது பண்ண முடியாதுன்னு பெருமையாக பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் செய்தி. அடுத்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்தது, 10 இடம் கொடுத்தாச்சு. ஆனால் ஸ்டாலின் சரியாக ஆணி அடித்தார். ஏற்கனவே திமுக வெற்றி பெற்ற 3 தொகுதியை உனக்கு கொடுக்க முடியாதுன்ட்டார். காங்கிரஸுக்கு புரியலை, என்னடா இது 3 தொகுதியை வந்து முடியாதுன்ட்டார் அப்படின்னு. ஏன் முடியாது, கரூர் தொகுதி கொடுக்க முடியாதுங்கிறார் ஸ்டாலின். அவங்களுக்கே புரியல, ஏன்னா கரூரில் வந்து இந்த ஜோதிமணின்னு ஒரு உங்களை வச்சுருக்கோமே, அவங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்களே, எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்களே, நேராக டெல்லிக்கு போவாங்க, ராகுல் காந்தியை பார்ப்பாங்க, சீட்டோடு வருவாங்களே, அவங்களுக்கு ஏன் சார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸ்டாலின்கிட்ட. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவன் கனிமொழியோட நெருக்கமாக இருக்கான் அப்படின்னு. கனிமொழி உங்கள் தங்கச்சி தானே சார், என்ன நெருக்கமாக இருக்காங்கங்கிறீங்க, நல்லது தானே. இல்லை 2 பேரும் சேர்ந்து எனக்கு எதிராக ஏதோ சதி திட்டம் தட்டுறதா இது வந்திருக்கு. அந்த ஜோடியை பிரிக்கணும். நான் பார்லிமெண்ட்லலாம் 2 ஜோடியாக இருக்குது, அந்த ஜோடியை பிரிக்கணும். அதனால் கரூருக்கு உனக்கு சீட்டு கிடையாது அப்படின்னு ஜோதிமணிக்கு வேட்டு வைத்து விட்டார் அப்படின்னு செய்தி வந்திருக்கு ஸ்டாலின். அடுத்த வேட்டு அவருக்கு வச்சது திருச்சி வந்து பம்பரம் சின்னத்துக்கு வைகோவுக்கு கொடுக்க போகிறார். அரண்டு போயிட்டார் இங்கே இருக்கிற திருநாவுக்கரசு. நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாலின் வந்து அதெல்லாம் பதிலே சொல்லலை. அவர் ஸ்டாலினுக்கு வேண்டியவங்ககிட்ட என்ன இது என்னையா பழி வாங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருநாவுக்கரசு ஏன் பழி வாங்கினீங்க அவர் கேட்குறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஆமாம், திருநாவுக்கரசு என்ன பண்ணார், அதாவது சட்டசபையில் ஜெயலலிதாவை நீங்கள் சேலையை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்டில் பேசுனாங்க. அது உண்மைதான்னாலுமே திருநாவுக்கரசு என்ன சொல்லியிருக்கணும், ஒரு அதிமுக இருந்தவரில் நான் கூப்பிட்டு சொன்னேனே, சேலையை பிடிச்சி இழுக்கலைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேனே. அவர் வந்து பட்டும் படாமலும் ஆமாம் சேலையை பிடிச்சி இழுக்க அப்படி இப்படி பட்டும் படாமலும் பேசிட்டாரு. நமக்கு ஆதரவாக பேச வேணாமா, சேலையை பிடிச்சி இழுத்தது வந்து பொய்ங்கிறத ரொம்ப இதுவாக உறுதியாக பேச வேணாமா. அதனால தான் எனக்கு அவர் மேலே கோபம். நம்மளால் எம்பி ஆவாங்க, நம்ம சொன்னதை கேட்க மாட்டாங்களா, அதனால தான் இவருக்கு வந்து திருநாவுக்கரசுக்கு ஆப்பு வச்சுட்டோம் அப்படின்ட்டு. சரி இதை விடுங்க, ஆரணிக்கு ஏன் ஆப்பு வச்சிங்கன்னு கேட்டேன். ஆரணி ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ ஸ்டாலின் சொல்கிறார், ஆரணியில் யார் நின்று எம்பியாக இருக்கா, ஆரணியில் யார் நின்று ஜெயிச்சாங்க சொல்லுங்கள். ஸ்டாலின் கேட்குறாரு. விஷ்ணு பிரசாத் யார்?
விஷ்ணு பிரசாத் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களோட சம்பந்தி மகன். பாட்டாளி மக்கள் கட்சி போய் பிஜேபியில் சேர்றாங்கல்ல, அப்போ அவங்க சம்பந்தியை வந்து நம்ம ஏன் சீட்டு கொடுத்து ஜெயிக்க வைக்கணும்? பாட்டாளி மக்கள் கட்சியை பழி வாங்கணும், அவங்களுக்கு மேலே இதை எடுக்கணும், அதுக்காகத்தான் அவங்க சம்பந்தி மேலே கையை வச்சேன்ட்டு. அதனால தான் விஷ்ணு பிரசாத்துக்கு சீட்டு இல்லை அப்படின்னு பேசி முடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க.